ஹலோ. பார்வதி, சொல்லுங்க நீ. என்ன அதுக்குள்ள போட்டி முடிஞ்சு போச்சா? இல்லனா உங்க மருமக கால் வலின்னு உட்கார்ந்துட்டாளா என்ன? ஷோ அவ இன்னும் ஆடவே இல்ல. சரி, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஆடுறத தடுத்து நிறுத்த பிளான் ஏதாவது சொல்ல போறீங்களா என்ன? உன் புருஷன் பண்ண காரியத்தை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஏன் புருஷனா? அவர் என்ன பண்ணி தொலைச்சாரு? அந்த நந்தினி கிட்ட ஏதோ சண்டைக்கு போயிட்டாரா என்ன? அப்படி போயிருந்தா கூட பரவாயில்லையே. கடைசியில அந்த அருந்ததிக்கு எதிரா உன் புள்ள இறக்கி விட்டுருக்காரு. என்ன நீ சொல்றீங்க? யோ ஆமா பார்வதி, மாயா கூட இருந்தாலே ஸ்ருதி அந்த பொண்ணு அருந்ததி பக்கம் போயிட்டா. அவதான் இன்னைக்கு ஆட போறா. ஆமா, ஆனா அதுக்கு பதிலா தானே காவியாங்கிற பொண்ணுக்கு ஜானகி அக்கா டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட வச்சாங்க. ஐயோ, அந்த புள்ளைக்கு போட்டினதும் பயத்துல குளிர் ஜோரம் வந்துருச்சு. அதுக்கு திடுதிப்புன்னு உன் புருஷன் வந்து என் புள்ள ஸ்ருதிக்கு எதிரா மாயா நாட்டிய பள்ளி சார்பா ஆடுவான்னு சொல்லிட்டான். அது எப்படி நீ என்ன கேட்காம ஏன் அனுமதி இல்லாம என் பிள்ளை ஆட வைப்பாரு? ஷோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புள்ள இங்க ஆட போறா. இருங்க, இப்பவே நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். போட்டியாவது மண்ணாவது இப்ப அங்க எல்லாரும் ஏன் ருத்ர தாண்டவத்தை தான் பாப்பாங்க. நான் சொன்னதை மீறி டான்ஸ் போட்டி வச்சாங்கல்ல, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த போட்டி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏ மாயா, அந்த நாட்டிய பள்ளிய அருந்ததி மூட வைக்கிறாளோ இல்லையோ, நான் மூட வைப்பேன்டி. வீட்டுல வா, கால் ரெண்டுத்தையும் உடைச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு வைக்கிறேன். அம்மா அம்மா வேணாமா, இத நீ ஆடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். அம்மா அம்மா அங்க வெயிட் பண்றாங்க. நாங்க ஆடுமா. பேசாத, வாய் மூடா. போட்டியில வெல்ல போவது யார், சக்தியா சிவமான ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல அப்பு சாதாரணமா ஆடி இருந்தாலும் போக போக அப்பு நல்லா ஆடி போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. பாதியிலேயே போட்டி நின்னு போனதால ஜட்ஜ் மேடம் 2 பேருக்கும் என்ன மதிப்பு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ருதிக்கு 10 out of 10. அப்பு போட்டி முடியற வரைக்கும் ஆடலனாலும் ஆடின வரைக்கும் டஃப் காம்படிஷன் கொடுத்தான். அதனால அவனுக்கு 7 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்று முடிவுல நடராஜா நாட்டிய பள்ளி தோல்வியின் பக்கம் தான் இருக்கிறாங்க. சோ மூன்றாவது சுற்று வெற்றியின் திசையை மாற்றுமாங்கிறத பார்க்கலாமா? பாத்தீங்களா மச்சான், அப்போ நல்லா ஆனதுக்கு 7 மார்க் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த அருந்ததியோட கைதானே இப்ப ஓங்கி இருக்கு. மச்சான், மாயா எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுவா. எனக்கு மருமக மேல நம்பிக்கை இருக்கு மச்சான். மாயா நல்லா பண்ணு. மாயா இப்போ ஒண்ணு கெட்டு போகல.
நீ தோத்துட்டன்னு மட்டும் ஒத்துக்கோ. நீ மேடையில கூட சொல்ல வேண்டாம். இங்கேயே இப்ப சொன்னா கூட போதும். இந்த போட்டியெல்லாம் நான் நிறுத்திடுறேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, மேடைக்கு வந்து நீ ஆடி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டாம்ல. என்ன சவால் விட்டபடி டான்ஸ் ஸ்கூலையே மூட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். என்ன சொல்ற? இந்த மாயாவுக்கு எதிர்த்து நின்னுதான் பழக்கம். இப்ப நான் மேடை ஏறி ஆடி தோத்து போயிடுவோன்னு யோசிக்கல. அங்க போய் எப்படி அர்ப்பணிப்போட ஆட போறோம்னு தான் யோசிக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. உன்ன மாதிரி எனக்கு இந்த பயம் இல்ல. அப்பா இப்படி டயலாக் பேசுறது உங்க குடும்பத்துக்கே உள்ள பழக்கம். இங்க பேசலாம், ஆனா மேடையில நடக்க போறது நாட்டிய போட்டி, பேச்சு போட்டி இல்ல. நீங்க என்ன பேசி என்னோட மனசை கலைக்க முயற்சி பண்ணாலும் சரி, என்னோட தன்னம்பிக்கைய உடைக்கவே முடியாது. ஐயோ மாயா, இன்னுமா நீ ஜெயிப்பன்னு நம்பிட்டு இருக்க? சித்தி, முதல் ரவுண்டே 6 மார்க் தான். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல வெறும் 7 மார்க் தான். மேடையில எல்லாம் ஆடுறது இருக்கட்டும், எனக்கு எதிரா உன்னால ஃபர்ஸ்ட் நிக்க முடியுமான்னு பாரு. அப்படின்னா நம்ம மேடையில சந்திக்கலாமா? ஐயோ பாவன்னு பார்த்தோம். உன் தலையெழுத்து. மேடையிலேயே மீட் பண்ணுவோம்.